ஸ்ரீ ஸ்ரீ மகாபூர்ண குரவே நமக. ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வால்மீகி ராமாயண வச்சனம். அயோத்தியா காண்டம். சர்க்கம் 19. கைகேயின் சொல்படி காட்டுக்கு செல்ல இசைந்த ராமன் லக்ஷ்மணனோடு கௌசல்யிடம் வருதல். ராமன் கைகேயை நோக்கி, தாயே, உன் விருப்பத்தின்படியே பரதனுக்கு பட்டாபிஷேகம் ஆகுக. நானும் இதோ முனிவேடத்துடன் காடுரைய போகின்றேன். நமது தந்தை என்பால் முன்போல் அன்பு பாராட்டாதிருக்கின்றாரே, இது ஏன்? என் இயல்பை அவர் நன்கு அறிவரே. எதற்காக இவர் வருத்தமுற்றி நிற்கின்றார்? தாயே, நீயும் மன வருத்தம் கொள்ள வேண்டா. இதோ நான் உன் கண்முன்னே மர உரியுடுத்து சடைபுனைந்து கானகம் நோக்கி செல்லுகின்றேன். நீ மகிழ்ந்திருப்பாயாக. இக்கட்டளையை தந்தை தானே எனக்கு நேரில் தெரிவிப்பாராயின் நான் எவ்வளவோ மகிழ்வேன். நான் வருந்துவேன் என்று நினைத்தார் போலும். அவர் தமது வாக்கினால் இக்கட்டளையை தெரிவியாது மூர்ச்சித்து கிடக்கின்றார். இக்கட்டளையினால் எனக்கு சிறிது வருத்தம் இல்லை என்பதையும் மேலும் பரம சந்தோஷமே என்பதையும் தாயே, நீயே மன்னவருக்கு உரைத்து அவரை தேற்ற வேண்டும். தூதர்கள் கேகய நாட்டுக்கு கனவேகமாக சென்று நம் பரதனை அழைத்து கொண்டு வரட்டும். நான் உனது கட்டளையே தந்தை இட்ட கட்டளையாக கொண்டு 14 வருடம் கானகத்தில் உறைவதாக புறப்படுகின்றேன் என்றனன். இது கேட்ட கைகேயி மிக மகிழ்ச்சி கொண்டு, ராமா, நீ காட்டுக்கு புறப்பட்டு போவதை பார். பரதனை இங்கு வரவழைக்கும் விஷயத்தில் உனக்கு கவலை வேண்டா. எப்படியும் தூதர்கள் விரைந்து சென்று அழைத்தே வருவார்கள் என்றனள். ராமனிடத்தில் பேரன்பு பூண்டிருக்கின்ற பரதன் அயோத்திக்கு வந்து விடுவானாயின் ராமன் காட்டுக்கு செல்வதை அவன் சிறிதும் இசைகில்லான் என்றும் தன்னுடைய மனோரதம் அடியோடு நிறைவேறாதென்றும் உறுதியாக அறிந்து கொண்ட கைகேயி ராமனை மிகவும் துரிதப்படுத்தினாள். ராமா, உன் தந்தை வாய் திறந்து உனக்கு கட்டளையிட்டால் அதை நீ நிறைவேற்றுவாயோ மாட்டாயோ என்கிற சந்தேகத்தினாலும், ஒரு கால் நீரை நிறைவேற்றாமற் போனால் தனக்கு பெருத்த அவமானமாகுமே என்கிற வருத்தத்தினாலும் தாம் பேசாது மயங்கி கிடக்கின்றார். வேறொன்றும் இல்லை. ஆதலால் அவரே நேரில் நமக்கு கட்டளையிட வேண்டுமென்று நீ தாமதித்திராமல் விரைந்து கானகம் செல்வாயின் அதுவே அவருக்கு தேறுதல் அளித்ததாகும். நீ புறப்பட்டு போகுமளவும் உன் தந்தை எழுந்திருக்க மாட்டார், நீராட மாட்டார், உண்ண மாட்டார் என்றும் உரைத்தாள். இக்கொடிய மொழிகள் தசரதனுடைய செவியிலும் புகுந்ததனால் அவன், சீ, என்ன கஷ்டகாலம் என்று பெருமீச்சி விட்டு கொண்டு எழுந்து அந்த மஞ்சத்தின் மேலேயே தபீலென்று விழுந்து மூர்ச்சித்தான். அது கண்டு ராமன் தந்தையை பிடித்து கொண்டு உபசாரம் செய்ய போகையில் கைகேயி சவுக்கால் அடிப்பது போல் மீண்டும் கொடிய கட்டுரைகளை கூறி விரைவுறுத்தலானாள். அப்போது ராமன் அவளை நோக்கி, தாயே, இந்த ராஜ்யபோகத்தில் எனக்கு சிறிதும் விருப்பமில்லை என்பதை நீ நன்கு தெரிந்து கொள். தந்தையனிடம் நீ வரம் வேண்டாமல் முதலில் என்னையே நேரில் அழைத்து இன்னும் கட்டளையிட்டிருக்கலாமே. வீணாக தந்தைக்கு எவ்வளவு ஆயாசம் கொடுத்தாய் நீ. அது நிற்க நான் இப்போதே காடு செல்வதில் அற்பமும் ஆக்ஷேபனை இல்லை. தாயாகிய கௌசல்யிடம் விடைபெற்று கொண்டு உடனே புறப்பட்டு போகின்றேன். அவ்வளவு அவகாசமே எனக்கு நீ அருள் புரிய வேண்டும் என்றனன். இதை செவியேற்ற தசரதன் வருத்தம் தாங்க மாட்டாமல் பெரும் இடறு செய்து கதறினான். ராமன் தசரதனையும் கைகேயையும் வணங்கி வலம் செய்துவிட்டு அப்பொழுது அலர்ந்த செந்தாமரனை வென்றதம்மா என்னும்படியான முகமலர்ச்சியுடனே வெளிப்புறப்பட்டான். வெளியில் பல பல நண்பர்களை கண்டனன். உடனிருந்து இச்செய்திகளெல்லாம் முழுதுணர்ந்த லக்ஷ்மணன் அபாரமான சோகத்தோடு கண்ணீர் பெருக பின்தொடர கால்நடையாகவே கௌசல்யின் மாளிகைக்கு சென்று சேர்ந்தனன். அப்போது ராமபிரானுடைய திருமுக மண்டலத்தின் திவ்யமான ஒலி வாச்சாம கோச்சரமாயிருந்தது. காட்டுக்கு செல்வதை பற்றி தனக்கு எல்லளவும் துக்கம் இல்லையாயினும் தன்னை சார்ந்தவர்கள் அனைவரும் அது பற்றி மகத்தான துக்கம் கொண்டாடுவார்களே என்பதனாலாகிய துக்கம் மாத்திரம் ராமனது உள்ளத்தில் ஒருபுறம் இருந்தது. ராமன் கதை கேளுங்கள், ஸ்ரீ ரகுராமன் கதை கேளுங்கள், ராமன் கதை கேளுங்கள். ராமாய ராமபத்ராய ராமச்சந்திராய நமः. ఈ జగమంతా రామమయం